குரு வாழ்க குருவே சரணம். மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி எனக்கு ஜோதிட ஞானத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி கொண்டு உரையை துவங்குகிறேன். அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி பேரவை நடத்தும் 23வது பட்டிமன்றம். இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கொடுத்த மகளிர் ஜோதிடர் அணி தலைவி திருமதி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கும், என்னுடன் இணைந்து செயல்படும் அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் மற்றும் நேயர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, ஜோதிடத்தில் மிக துல்லியமாக பலன் சொல்ல ஜனன கால கிரக நிலையா அல்லது கோச்சார கிரக நிலையா? மிக சரியாக பலன் சொல்ல ஜனனகால கிரக நிலையே என்ற தலைப்பில் பேசுகிறேன். முதல்ல ஜனனகால கிரக நிலை அப்படின்னா என்ன, கோச்சார கிரக நிலை அப்படின்னா என்ன? இப்போ ஜனனகால கிரக நிலை அப்படின்னா, குழந்தை பிறக்கும்போது அண்டைய தினத்தில் சூரியன் 12 ராசியில் எந்த புள்ளியில் விழுகிறதோ அதுதான் லக்னம். குழந்தை பிறந்த லக்னம், அது லக்னம் என்ற விதி. இது மாறாது. இந்த விதியில் என்ன இருக்குதோ அதுதான் நிகழும். அப்போ அண்டைய தினத்து மற்ற கிரகங்கள் எந்தெந்த ராசியில் நிற்குதோ அதுதான் அந்த குழந்தையோட ஜனனகால கிரக அமைப்பு. இந்த கிரகங்கள் அப்படியே தான் இருக்கும், மாறாது. இந்த அமைப்பை பொறுத்து தான் ஒரு ஜாதகத்தில் பலனை நிர்ணயிக்க முடியும். கோச்சார என்பது கோள்களின் சராசரி அசைவு மற்றும் சஞ்சார நிலைத்தான் கோச்சாரம். இந்த கோச்சார கிரகம் நகரத்தன்மை உடையது. ஒவ்வொரு கிரகமும் குரு இப்போ ஒரு வருஷம், சனி 2.5 வருஷம், ராகு கேதுக்கள் 1.5 வருஷம், மற்ற கிரகங்கள் விரைவாக நகரக்கூடிய தன்மையை உடையது. இப்போ மெதுவாக நகரக்கூடிய கிரகமான குரு, சனி, ராகு, கேது. இதில் குருவுக்கு 7%, சனிக்கு 7%, ராகு கேதுக்கு 6%, மற்றும் விரைவாக நகரக்கூடிய சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இவங்களுக்கு 1% 5, மொத்தமாக 25% கோச்சார கிரகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ ஜனனகால கிரக நிலைகளின் தன்மையை பொறுத்து தசாபுத்தி இயங்கும். அப்போ இந்த தசாபுத்தி இயங்குன்னா ஜனனகால கிரகத்தை பொறுத்தா அதை கொண்டு தான் தசாபுத்தி இயங்கும். அப்போ இதனால் இந்த ஜனனகால கிரக நிலைக்கு தசாபுத்தி இயங்கிறதுனால 75% அந்த இதுக்கு கொடுத்துருக்கு. அப்போ கோச்சார ஒரு முக்கியமான விதி, கோச்சார கிரகங்களின் பலம் பலவீனம் ஜனனகால கிரகங்களால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் விதி. அப்போ ஜனனகால கிரகத்தின் பலன் மற்றும் பலவீனத்தை பொறுத்தான் கோச்சார கிரகம் பலன் தரும். ஜனனகால கிரகத்தின் பிறவி குணத்தை கோச்சார கிரகத்தால் மாற்ற முடியாது. அப்போ ஜனனகால கிரக நிலை முதலில் ஆய்வு செய்யணும். அப்போ ஜனனகால கிரக நிலை எப்படி இருக்குது, ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருக்கா, வக்ரம், நீச்சம், ஆட்சி, உச்சம் அப்படிங்கிறத முதல்ல அதை பார்த்து தான் நாம் பலன் எடுக்க முடியும். அதுக்கு அடுத்து தான் கோச்சாரத்தை நம்ம பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம், ஒரு ஜாதகம். இதில் ஒரு ஜாதகத்தில் குழந்தை வாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவங்களுக்கு அந்த வாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஜாதகத்தை முதல்ல ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலையத்தை முதல்ல பார்த்து பலனை எடுக்கணும். இப்போ கோச்சாரத்தில் குரு வந்திருக்கு, குருவை வச்சு நம்ம பலன் எடுக்கிறது ரெண்டாவது. ஜாதகத்தில் அந்த குடுப்பனை இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ ஒரு ஜாதகத்தை நாம் எடுத்து அந்த ஜாதகத்தில் கிரகநிலை, ஜனன கால கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்க்கணும். அப்போ அந்த குழந்தைக்கு பாக்கியம் இருக்கா இவங்களுக்கு அப்படிங்கிறத பார்க்கும்போது குரு, சூரியன், சந்திரன், சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய நிலையை நாம் முதல்ல பார்க்கணும். அப்போ குரு அப்படிங்கிறது குழந்தைக்கு காரக கிரகம். இது அங்கே எப்படி இருக்குது, ஜாதகத்தில் எப்படி இருக்குது? அப்போ சூரியன் உயிர்காரகன், சந்திரன் உடல்காரகன், கர்ப்பப்பைக்கும் சந்திரன் தான் காரணம். அப்போ சுக்கிலம் அப்படிங்கிற இதுக்கு சுக்கிரன் காரணம். அப்போ இந்த கிரக அமைப்புகள் ஜனன ஜாதகத்தில் பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் அந்த பலனை ஃபஸ்ட்டு நாம் எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்து தான் கோச்சாரம் அங்கே செயல்படுத்தான்னு பார்க்கணும். தசாபுத்தியோடு கோச்சாரமும் செயல்பட்டால் அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு
இருக்கும். அப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஜனனகால கிரகத்தை தான் நம்ம முதல்ல பயன்படுத்தணும். அந்த பலனை தான் நாமளும் முதல்ல எடுக்கணும். அதுதான் முக்கியமாக பலன் தருதா இல்லையா அப்படிங்கிறது அந்த ஜனனகால கிரக அமைப்பை தான் பார்த்து நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு குழந்தை ஜாதகத்தில் பிதுர் சொத்து அனுபவிக்க முடியுமா என்பதை அறியதுக்கு ஜனனகால கிரக நிலையில் அந்த கொடுப்பினை இருக்கா அப்படிங்கிறத தான் பார்க்கணும். கோச்சாரத்தை நாம் ஃபஸ்ட்டு அதில் பார்த்து பலன் எடுக்க முடியாது. அந்த ஜனனகால கிரக நிலையில் அந்த கிரகத்தை வச்சு தான் நாம் பலன் பார்க்கணும். அப்போது வந்து உத்திரம் ரேவதி ஒரு குழந்தையுடைய ஜாதகத்தில் உத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் அந்த சொத்து தடை வரும். தந்தை சொத்தை அனுபவிக்கிறதுக்கு அங்கே தடை இருக்கும். விசாகம் உத்திராடம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் குரு இருந்தாலும் அந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஜாதகருக்கும் தந்தை சொத்து அமையதில் கொஞ்சம் தடைகளை காட்டும் அல்லது அமையாமல் கூட இருக்கலாம். அடுத்து வந்து பூராடம் புரட்டாதி நட்சத்திரத்தில் புதன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருந்தாலும் இந்த அமைப்பில் இருந்தாலும் அவங்களுக்கு பிதிர் சொத்து அனுபவிக்கிறதுக்கு தடை ஏற்படும். அப்போ இதை நம்ம பார்க்கணுன்னாலும் கூட நமக்கு வந்து ஜனன கால கிரக அமைப்பை வச்சு தான் பலன் எடுக்கணும். அதுதான் நமக்கு பலன் எடுக்கிறதுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம தசாபுத்தியும் கோச்சாரமும் நாம் அங்கே பார்த்துக்கணும். இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து ஆண் ஜாதகத்தில் ஜீவகிரகம் குரு, பெண் ஜாதகத்தில் ஜீவகிரகம் சுக்கிரன். அப்போ இந்த ரெண்டு கிரக அமைப்பையும் ஜனனகால கிரக அமைப்பை வச்சுட்டு அவங்களுடைய நிறம், குணம், தோட்டம் இதுகளை வந்து நாம் இந்த அமைப்பை வந்து வச்சு நம்ம வந்து பலன் சொல்லிடலாம். அந்த ஜாதகர் எப்படி இருப்பார், அவருடைய நிறம் எப்படி இருக்கும், அவருடைய தோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத குருவையும் சுக்கிரனையும் வச்சு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நாம் ஜனன ஜாதக கிரக அமைப்பை வச்சு நாம் எடுத்துக்கலாம். அது அடுத்து வந்து மற்ற கிரகங்களான சனி, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இந்த கிரக அமைப்பை வச்சு ஜாதகருடைய சிந்தனை, செயல், நோய் எதிர்ப்பு சக்தி, ஆரோக்கியம், தனம், குடும்பம், வீடு, வண்டி, வாகனம், தாய் தந்தையுடைய நிலை, மனைவி, நண்பர்கள், தொழில், ஆயுள் மேலும் பல விஷயங்களை பற்றி கூட அந்த கிரகங்களை வச்சு நாம் பலன் சொல்றதுக்கு எடுத்துக்கலாம். இப்போ கோச்சார கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம ஜனனகால கிரகங்கள் மாறாத்தன்மை அப்படியே இருக்கும். அது வந்து விதியில் நமக்கு என்ன அமைஞ்சிருக்கோ அதுதான் நமக்கு அமையும். அப்போ வந்து இங்கே வந்து பலன் எடுக்கிறதுக்கு நாம் வந்து முதல்ல ஜாதகத்தில் ஜனனகால கிரக அமைப்பு என்ன பலனை கொடுக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஆய்வு செய்துக்கிட்டு அதுக்கு அடுத்து தான் அந்த கோச்சார கிரகம் தசாபுத்தியோடு இணைந்து அந்த சம்பவத்தை நிகழ்த்துமா அப்படிங்கிறத நம்ம ரெண்டாவது பலன் எடுத்துக்குவோம். முதல்ல வந்து நம்ம கிரகங்கள் எப்படி இருக்குது, ஜாதகத்தில் அவருக்கு அந்த கொடுப்பினை இருக்கா, அந்த கிரக நிலைகள் எப்படி இருக்குது, ஜனனகால கிரக நிலை அந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் முதல்ல பலன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து தான் கோச்சாரத்தை நம்ம பார்ப்போம். இப்போ வந்து இதில் இருந்து இப்போ என்ன தெரியுதுன்னா கோச்சாரத்தை விட கோச்சார கிரகம் பலன் வந்து ரெண்டாவது தான். நம்ம ஜனனகால கிரகம் தான் பலன் எடுக்க அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது, அது அதிமுக்கியத்துவமாக பலன் எடுக்கிறதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு எடுத்து வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூறி மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். என்னுடைய தொலைபேசி எண் 9384180458. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.